நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதிய அரசு தமிழகத்தில் அமைந்திருக்கக்கூடிய தாவேக அரசு வந்து 9 அமைச்சர்கள் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. பட் அவர்களுக்கான இலாக்காக்கள் வந்து செய்திகளில் வந்து வெளியானது. இருந்தபோதும் இன்னைக்கு வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆளுநர் மாளிகையிலேருந்து வெளியான ஒரு அஃபிஷியல் தகவல். ஸோ இதில் வந்து நமக்கு முக்கியமாக கல்வித்துறை யார், இந்த 9 துறைக்கான அமைச்சர்கள்லாம் யார் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நிச்சயமாக கமெண்ட்டில் தெரிவிங்க. ஏன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு கல்வித்துறையில் ஏதாவது செய்வாங்களா அப்படிங்கிறது தான். உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க. முதலமைச்சர் வந்து பார்த்தோம்னா காவல், உள்துறை, பொது நிர்வாகம் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து நம்ம புசி ஆனந்த் வந்து அவருக்கு வந்து அமைச்சராக இருக்கார். ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையில் இருக்கார். ஆதவ் அர்ஜுனா வந்து பொதுத்துறை, விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்க இருக்கார். அருண்ராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். செங்கோட்டையன் வந்து நிதித்துறை. ஓகேங்களா? ஸோ மதிப்புக்குரிய செங்கோட்டையன் ஐயா அவர்கள் வந்து பார்த்தோம்னா ஃபைனான்ஸ். ஓகேங்களா? ஸோ நிதித்துறையில் இருக்கார். வெங்கட்ரமணன் வந்து உணவுத்துறை. சிடிஆர் நிர்மல்குமார் வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் மற்றும் சட்டத்துறை. ராஜ்மோகன் அவர் வந்து பார்த்தோம்னா பள்ளிக்கல்வித்துறை. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய எதிர்பார்ப்பு பள்ளிக்கல்வித்துறையில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து பிரபு வந்து கனிம வளத்துறை. கீர்த்தனா அவர்கள் வந்து தொழில்துறை. ஸோ இவங்க தான் வந்து அஃபிஷியலாக நமக்கு வந்து கவர்னர் மாளிகையிலேருந்து வெளியான ஒரு தகவல். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.